நான் வந்து அவசரமாக கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தேன், வழக்கமாக ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டடத்தில் கீழே வந்து ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு வரவங்க போகிறவங்கலாம் கையேந்தி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். பையனை பார்த்தா ஒன்றும் பட்னிக்கோ பசிக்கோ மாதிரி தெரியல. ஏதோ எனக்குள்ள ஒரு குறுகுறுப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பையன் ஒருவேளை வீட்டை விட்டு கூட ஓடி வந்திருக்கலாம், என்னென்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு நேராக பையன்கிட்ட போனேன். அவனே முழிச்சான், மிரண்டு போகிறான். பயப்படாதடா தம்பி, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் இடையில சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த பிஸ்கட் பாக்கெட்டை ஒன்று எடுத்து அவன் கையில் திணிச்சிட்டு, ஏன்பா வீட்டை விட்டு எதுவும் வெளியே ஒடியாந்துட்டியான்னு கேட்டேன். அதிர்ச்சியாக பார்த்தான். பயப்படாத சொல்லு அப்படின்னு. அப்படியே முழிச்சான். ஏன் அம்மா எதுவும் அடித்தாங்களா அப்படின்னு. அது சொன்ன உடனேங்க அவன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்போ அது அந்த நிகழ்வு உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. மேற்கொண்டு அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் சொல்ல ஆரம்பித்தான், ஆமாண்ணே நான் வீட்டிலேருந்து தான் ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஏன்டா தம்பி அப்படின்னு கேட்டேன். சொன்னதை அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு வந்து தேவையானதெல்லாம் வாங்கி தர்றது, படிப்பு செலவு எல்லாத்தையும் அதில் தான் பார்க்குறாங்க. இவனும் அவங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப இவனை பிடிக்கும், இவனுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கும். ஆனால் 2 பேருக்கும் ஒரு முரண்பாடான விஷயம் இருக்குது. அது வந்து நாய். அவங்க அம்மாவுக்கு நாய்னா சுத்தமாக அறவே பிடிக்காது, இவனுக்கு நாய்னா உயிர். என்னமோ அவங்களுக்கு ஏதோ நாயால் ஏதோ ஒரு வெறுத்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் எதுவும் நிகழ்ந்திருக்கலாம் வாழ்க்கையில். நாய் மேலே அதனால ஒரு வெறுப்பு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வழக்கம் போல் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு திருநாய் வந்து 2 குட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டை ஒட்டி 2-3 நாளில் ஒரு குட்டி செத்து போச்சு, ஒரு குட்டி தான் மிச்சம். இந்த அம்மா நாய் வெளியே போய் அங்கே இங்கெல்லாம் போய் தெரிஞ்சுட்டு வந்து அந்த நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்கறது. சில நேரம் வீட்டு வாசலில் நிற்கும். அப்போ அவங்க கொண்டு ஏதாவது சாப்பாடு கீப்பாடு போட்டாங்கன்னா உடனே எங்கள் அம்மா வந்து அதை அடித்து துரத்தி விடுவாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் நாய்க்குட்டி ரொம்ப நேரமாக வரல, நாய் வரலன்னு சொன்னோன்னே நாய்க்குட்டிக்கு என்ன பண்ணியிருக்கான், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருந்த பாலை அங்கே இருந்த பால் பிடி டப்பா எடுத்து அதில் ஊற்றி கொண்டு போய் நாய்க்கு புகட்டிக்கிட்டு இருந்திருக்கான். நாய்க்குட்டி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவனை போட்டு கடுமையாக அடிச்சிருக்காங்க. அடி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்துருந்துருக்கான். அது ஒரு நாள் சம்பவம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் விடலை, அந்த நாய்க்குட்டியை போய் பார்க்கறது, அதுக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது கொடுக்கறதுன்னு தொடர்ந்து செய்துட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த நாய் ரோட்டில் அடிபட்டு செத்துட்டு, ஏதோ ஒரு வண்டி அடிபட்டு. அதை வந்து அவங்க அம்மா இவன்ட்டே சொல்கிறாங்க, அடே அந்த நாய்க்குட்டியோட அம்மா பெரிய நாய் வந்து வழியில் அடிபட்டு செத்துச்சுடான்னு. இவனுக்கு தாங்க முடியலை, ஐயோ குட்டி எப்படி தவிக்குமோ அப்படின்னு பயம் அவனுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் அன்னைக்கு பசியில் இருக்குமே அப்படிங்கிறதுலாம் யோசிச்சுட்டு அன்றைக்கி என்ன பண்ணிட்டான், திரும்பியும் பால் அவங்க அம்மா தயிருக்கு பால் வாங்கி வச்சுருக்குறாங்க, அதை கொண்டு போய் நாய்க்கு புகட்டிட்டேன். இது தெரிஞ்சோடனே அவங்க அம்மா ரொம்ப கூடுதலாக அடிச்சிருக்கிறாங்க. ஏன்டா தயிருக்கு வச்சுருந்ததை கொண்டு போய் நாய் கொடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லி. பெரும்பாலும் அந்த வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டு வச்ச பழைய சோறில் வந்து தயிரை போட்டு கரைச்சி சாப்பிட்றது, இல்லை மதியானத்துக்கு சாம்பார் கிம்பார் வைக்கலன்னா அவசரத்துக்கு தயிர் போட்டு கொடுத்து விடுறது குழந்தைங்களுக்கு, இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இல்லையா. அந்த தயிர் போட்டுதுன்னு அவங்க அம்மா கோவப்பட்டுருக்கலாம். ஆனால் வேதனை தாங்க முடியல, செத்து போயிடுச்சு அம்மா. அப்போ அந்த குட்டிக்கு யார் பால் கொடுப்பா, நம்ம தானே கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அவன் என்னை பார்த்து கேட்குறான், சார் ஏன் சார் பால் அந்த குட்டியை கொடுத்தது தப்பா, நமக்கு தயிர் இல்லைன்னா நம்ம உயிரோடு வந்துடுவோம் சார், அந்த நாய்க்குட்டிக்கு பால் இல்லைன்னா உயிரோடு இருக்குமா அப்படின்னு கேட்குறான் என்னை பார்த்து. என்னால் பதில் சொல்ல முடியல. அவனை தடவை கொடுத்துட்டு, சரிடா தம்பி எல்லாம் சரிதான், அதுக்காக கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டுலாம் வர்றது தப்பு தம்பி, உன் வயசில் எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதனால் சொல்கிறேன் நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லை நான் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு. சரி புத்திசாலித்தனமாக பேசுவான் அவன்கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நாய்க்கு நீ பால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு தானே அம்மா உன்னை அடிச்சாங்கட்டு ஓடியாந்துட்டேன், இப்போ அந்த நாய்க்குட்டிக்கு யார் தம்பி அங்கே பால் கொடுப்பா, அதுக்கு அம்மா இல்லையில, அந்த குட்டி பால் இல்லாமல் செத்து போயிடாதா, அதுக்காவது கிளம்புடா தம்பி அப்படின்னு. அவன் உடனே சொல்கிறான், எனக்கு தெரியுண்ணே அம்மா இல்லைன்னா நாய்க்குட்டி பால் இல்லாமல் செத்து போயிடுன்னு தெரியும், அதனால நான் வரும்போதே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சு அந்த கட்டப்பை எடுத்துட்டு காமிக்கிறான். எனக்கு அதிர்ச்சி. ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த கருணையான உள்ளம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தாங்க பிறக்கும் போது எல்லாருமே கருணையோட அந்த இரக்க உணர்வோட எல்லாருமே பிறந்திருக்கோம். நாளாக வளர்ந்து நம்மளுடைய சுயத்துக்காக நம்ம அந்த கருணையை இழந்துட்டோம். சரி இவன்கிட்ட மறுபடியும் பேச்சு கொடுத்து எப்படியாவது கொண்டு போய் அவனை வீட்டில் விட்டுறணும்னு நான் நினைச்சேன். சரி தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த நாய்க்குட்டி அது அம்மாவை தேடும், அது அம்மா இல்லை, அதனால காணும் அம்மாவன்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி அழுவுமா இல்லையா அந்த நாய்க்குட்டி அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே அழுவோம் அப்படின்னு.
அதே மாதிரி உங்க வீட்டில் இப்போ நீ இல்லை, உங்க அம்மா உன்னை காணுன்னு தேடிட்டு அழுவாங்களா இல்லையா? யோசிச்சு பாரு. உன் மேல பாசம் வச்சிருந்தவங்க தானே. நாய்க்கு பால் கொடுத்து தானே அடிச்சாங்க, வேற எதுக்காக அடிச்சிருக்காங்களான்னு கேட்ட உடனே அவனுக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அம்மா அப்படின்ட்டு அவன் புலம்புறான். என்னடா தம்பி சொல்ற, உண்மையை சொல்ற, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்காரு தம்பி? நாய்க்குட்டி அம்மாவை தேடி கஷ்டப்படுற மாதிரி தானே உங்க அம்மா தான் பிள்ளையே இல்லை காணுமேன்னு சொல்லி தேடுவாங்க அப்படின்னு. அதை கேட்டோடனே அவன் கண்கள் குளமாயி, ஆமாண்ணே அம்மாவை பார்க்கணுண்ணே அப்படின்னா. ஆனால் நாய்க்குட்டிய அப்படின்னா, நாய்க்குட்டி தான் அவனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், அவனுக்கு தைரியம் கொடுத்தேன். இந்த பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் கூட வா, உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விடுறேன், உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன். அந்த நாய்க்குட்டியை தொடர்ந்து வீட்டில் வச்சு அதுக்கு பால் கொடுத்து அதை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு நான் புரியறதுக்கு சொல்லி நான் சம்மதம் வாங்கி தரேன், வா போகலாம் அப்படின்னு. அவனுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு பிடிப்பும் வந்து இருந்திருக்கணும். அவன் கண்ணை தொடச்சிக்கிட்டான், அந்த நாய்க்குட்டி பைய எடுத்துக்கிட்டான், ஆனால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா. 2 பேரும் எழுந்திரிச்சு அவன் வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பித்தான். கருணை ரொம்ப பெரியதுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.